நமது தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்வு வந்து ஆண்டுதோறும் மதுரை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டில் வந்து காலை முட்டி இந்த வீரர்கள் காயமடைய போகும்போது இந்த உயிரிழப்புகள்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. அதை போக்கும் விதமாக அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த ஸ்பாட்டில் வந்து பிளட் லாஸை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள உடனடியாக நம்ம வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய பணியை வந்து நம்ம ரெட் கிராஸ் டீம் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து 2017 பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய மன ஆறுதலுக்காக தான் இந்த சேவை முதல்ல செய்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளையாட்டாக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய சூழலில் இந்த காளைகளால் பாதிக்கக்கூடிய அந்த மனிதர்களை உயிரை காப்பாற்றுறது தான் எங்களுடைய கடமையாகவே செஞ்சிட்ருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க தன்னார்வ பணி. இதுக்காக பார்த்திங்கன்னா எங்களுடைய குழு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த 3 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக அவனியாபுரம், பாலமேடு, அதே போல் அலங்காநல்லூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் அந்த களப்பணியை ஆற்றிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் வரைக்கும் காயங்கள் ஏற்படுது. அந்த 100 பேருடைய உயிரை வந்து நாங்கள் காக்கிறோம் ஒரு ஜல்லிக்கட்டில் அப்படின்னும்போது தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு 300 பேரோட உயிரை காப்பாற்றுவது எங்களோட ரெட் கிராஸ்க்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கிராஸோடைய தலைவராக வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. அந்த மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த நிகழ்வு நடக்கிறனால அந்த ஆட்சியருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அதே போல் ஒரு தனி மனிதனுக்கு வந்து உயிரை காப்பாற்றும் விதமாகவும் இந்த தன்னலமற்ற தொண்டை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம். இதில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலை அந்த ஊதியத்தையும் நாங்கள் விட்டுட்டு இதை தன்னார்வமாக அந்த தொண்டை வந்து செஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆத்ம திருப்தி, அந்த உயிரிழப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து கொண்டு போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இது வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருக்குது. அந்த பாரம்பரிய விளையாட்டு வந்து எந்த விதத்துலையும் வந்து தடைபற்றக்கூடாது. தமிழக அரசு வந்து மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய பணியையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அதை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு காவல்துறை, தீயணைப்புத்துறை எல்லாமே இணைந்து நம்ம செஞ்சிருந்தாலும் கூட நமக்கு மருத்துவத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு பணியை அர்ப்பணிப்பு பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அந்த களத்தில் வந்து அவங்களுக்கு அந்த காயத்தை பெரிதாக்காமல் உடனடியாக அந்த பிளட் லாஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி உயிரிழப்பு தடுக்கப்படுது அப்படின்றது வரவேற்கக்கூடிய. களத்துக்குள்ள போய் தூக்கிட்டு வரீங்க, உங்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கு அந்த ஃபீல்ட் எப்படி இருக்கு? பயமா இருக்காதா? இல்லை, இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான பணி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து உதவி செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு, விலங்குகளுக்கு வந்து தெரியாது. மாடுகளுக்கு என்ன தெரியும், அது வந்து எல்லாரையும் சராசரி ஒரு மனிதனாக தான் பார்க்கும் நம்மளை. அந்த மாதிரி சூழலில் வந்து ஏன்னா நம்ம தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அந்த மனிதனுடைய உயிரிழப்பை நோக்கி பயணிக்கும். அதனால் நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உடனடியாக நாங்கள் வந்து களப்பணி ஆற்றுறோம். ஓரளவுக்கு எங்களுக்கு புரிதல் இருக்கிறனால அதனால் அந்த பயிற்சியோடு நாங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். என்ன சில நேரங்களில் ஹை ரிஸ்க் தான் இது இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு தமிழக பாரம்பரிய விளையாட்டாக இருக்குது. அந்த பாரம்பரியத்தை வந்து காக்கக்கூடிய செயலில் ரெட் கிராஸும் பங்கேற்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி தான். என்னுடைய பேர் வந்து ராஜ்குமார். நான் வந்து ரெட் கிராஸோடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன்.